ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் பேஜ் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 43 to 46 பிஆர்எஸ் சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுல the statement is not a particular of an organizations. These are prepared at periodical intervals for verifications of the accuracy of cash books and bank and passbooks. Okay, next illusion 4 வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அதனுடைய கொஸ்டின். நம்மளுக்கு வந்து on comparing the cash book of Saksham with the bank passbook for the year ended 31st March 2022 following discrepancies where notification போட்டுட்டு நம்மளுக்கு A to I வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கு. Prepare a bank reconciliation statement as on 31st March 2022. If the balance as per cash book படி பேலன்ஸ் வந்து 1,58,280 அப்படின்றது இருக்கு. பேங்க்கோட பேலன்ஸ் வந்து கொடுக்கல, ஸோ நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே, கேஷ் புக் இருக்கிறதுனால கேஷ் புக் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கேஷ் புக் பேலன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த அமௌண்ட் எழுதிக்கோங்க. அப்புறம் வந்து எதை ப்ளஸ் பண்ணணும் எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்றத வரிசையாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா on comparing the cash book of Saksham with the bank passbook for the 31st March 2022 following discrepancies were noticed. இப்போ வந்து நம்ம ஓப்பனிங் ஆல்ரெடி போட்டுட்டோம் பார்த்தீங்களா. ஓப்பனிங் அமௌண்ட் என்னதுன்னு பார்த்தோம் 1,58,280. இதுல இருந்து இதை ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நான் பென்சில் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து 82,000 வந்து அவுட் ஆயிடுச்சு செக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பேங்க்ல இருந்து. on 25th Marchல வந்து செக் அமௌண்டட் to 30,000 were collected on 5th April. இப்போ வந்து கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அப்படின்னா 30,000 ரூபாய் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிடும். 30,000 30,000 நம்ம வந்து பே பண்ணிட்டோம். ஓகே, பேமெண்ட் பண்ணிட்டோம். ஓகே, அப்படின்னா கேஷில் ப்ளஸ்ஸு பேங்க்கில் மைனஸ் ஆகும் பார்த்தீங்களா. ஓகே, அப்படின்னா இப்போ நம்ம கேஷ் பேலன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி 1,58,000 அந்த அமௌண்ட் எழுதிட்டோம். இப்போ இதை கேஷ் புக்கு வந்து ஆப்போசிட் பேங்க் மைனஸ் இருக்கா, இப்போ இதை மைனஸ் பண்ணுவோம். அதாவது 1,58,280 இந்த அமௌண்ட்டோட 30,000 அப்படின்றத வந்து மைனஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பி பாயிண்ட் பார்த்தோம்னா அவுட் ஆஃப் செக் ட்ரான் அமௌண்டிங் ₹2 31,200 on 28th March. A check for ₹10,000 was presented on 3rd April. ஓகேவா, இங்கே வந்து ட்ரான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அர்த்தம். ஓகே, ரிசீவ் இது நான் சிஸ்டமில் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க. சி வந்து மைனஸ் கேஷ் வந்து மைனஸ் பேங்க் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, 10,000 ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து சி பாயிண்ட் a check for ₹4,000 entered in cash book but omitted to the bank on 31st March. கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணிட்டோம், பேங்க் புக்கில் வந்து ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படின்னா செக் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே எதுவுமே கொடுக்கல, அதனால் ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லிக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. கேஷ் வந்து ப்ளஸ் ஆயிரும், பேங்க் வந்து மைனஸ் ஆயிடும். இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டி பாயிண்ட்டு a check for ₹2,400 deposited into bank but omitted to be recorded in cash book and was collected by the bank on 29th March. ஓகே, இதில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா கேஷில் மைனஸ் பேங்க்கில் ப்ளஸ். ஸோ நம்ம ஆட் பண்ணணும்.
டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் இதில் வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ் வந்ததா நம்ம வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், பேங்க்கில் தான் இருக்கு, கையில் வந்து இருக்கிற மாதிரி நம்ம காமிக்கணும். ஸோ அதான் ஆட் பண்ணுறோம். அடுத்து key point, a bill receivable for ₹2080 previously discounted. Discount amount வந்து எப்போது with the bank had been discounted but advice was received on 3rd April. ஓகே, இங்கே வந்து பி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான என்ட்ரி நம்ம போட வேண்டியது இல்லை. இப்போ வந்து டிஸ்ஆனர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்னா எஃபெக்ட் காமிக்கும். கேஷில் வந்து ப்ளஸ் அமௌண்ட்டு, பேங்க்கில் வந்து மைனஸ் அமௌண்ட், மைனஸ் பண்ணிடுறோம். ஓகே, இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுறோம். அடுத்து எஃப் பாயிண்ட், எ பில் ஃபார் ₹40,000 was retired paid by the bank under a rebate of ₹600, but the full amount of the bill was credited in the bank column of the cash book. Okay, இதில் வந்து என்ன, இதை வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இதை ஆட் பண்ணணும். 600 அப்படின்றத வந்து ஆட் பண்ணணும். ரிப்பீட் 600 இன்னும் எஃபெக்ட் காமிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஷு மைனஸ் பேங்க்கு ப்ளஸ், ஸோ ஆட் பண்ணுறோம். ஓகே, கேஷ் இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கிரெடிட்டர்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்படின்னா பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த பாயிண்ட்டு ஜி பாயிண்ட்டு. ஜி பாயிண்ட் வந்து ராங்லி கிரெடிட் பண்ணியிருக்காங்க பாஸ்புக்கில். ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம், கேஷில் ஆட் ஆகும், பேங்க்கில் மைனஸ் ஆகும். இப்போ இது என்ன ஆகுது, ரிவர்ஸ்டு. ஓகே, கேஷில் மைனஸ் ஆகும், பேங்க்கில் ப்ளஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இதுதான் ஆட் பண்ணுறோம். இப்போ ஹச் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, பேங்க் ஹேட் ராங்லி டெபிட்டட், அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறாங்க. டெபிட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. டெபிட் அப்படின்னா நமக்கு பணம் வெளில போகுது, கிரெடிட்னா பணம் உள்ளே வருது. ஓகே, இப்போ அப்படின்னா அமௌண்ட் வெளில போகுது, கேஷ் மைனஸ் பேங்க்கு ப்ளஸ்ஸு, ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், சி ப்ளஸ்ஸு பி மைனஸ். ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ணுறோம். அடுத்த ஐ பாயிண்ட்டு, லாஸ்ட் பாயிண்ட் என்ன அர்த்தம், a check of ₹800 drawn on the saving account has been shown as drawn on current account in cash book. ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் இன் கேஷ் புக் கொடுத்துருக்குறாங்களா. இதில் என்ன நடந்திருக்குன்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ்னு போட்டிருக்கா தப்பா, டெப்டார் டு கேஷ் அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்படின்னா கேஷ் மைனஸ் பேங்க்கு ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் பண்ணுவோம் ரிசீவ் அப்படின்றதுனால. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிஃபோர் தட் and if you have any doubt, please comment me. I will try to explain within 24 hours. Okay, please like and share your friends and comment please. Bye bye.